பிரைஸ் லார்ட். அப்போஸ்தலர் நடபடிகள் மூன்றாம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 10 வரையிலான வசனங்கள். அதை நம்ம தியானிக்க போறோம். 1ஆம் வசனத்தை பார்ப்போம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் எங்க போனாங்க? தேவாலயத்திற்கு போனார்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். 9ஆம் மணி நேரம்னா எத்தனை மணி? 9ஆம் மணி நேரம்னா 9 மணி. சரி, யூதர்களுடைய அந்த நேரம் அவங்க எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு என்ன செய்யணும் பார்க்கணும். சரி, நமக்கு காலையிலங்கிறது எத்தனை மணி? காலையில் எத்தனை மணி? ஒரு சிலருக்கு 5 மணிக்கு விடியும், ஒரு சிலருக்கு 6 மணிக்கு விடியும், ஒரு சிலருக்கு 8 மணிக்கு கூட விடியும், விடியாமே இருக்கும். அது 10 மணிக்கு மேலே போகும். லீவு நாள்னா 10-11 மணிக்கு மேலே தான் என்ன செய்யும்? விடியும். டைரெக்டாக லஞ்ச் தான். சரி, இப்போ நம்ம நைட்டுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? இரவு. நைட்டு நமக்கு எத்தனை மணி? நைட்டு 10 மணி, 12 மணியா? இல்லை, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது நைட்டுங்கிறது? நமக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 6 மணிக்கு நைட்டு ஆரம்பிக்குதா உங்களுக்கு? சாயந்தரம் தானே? 7 மணிக்கோ 8 மணிக்கோ? பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது. யூதர்களை பொறுத்த வரைக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரம். இயேசு கேட்குறாரு, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா அப்படின்ட்டு என்ன செய்யறாருன்னா கேட்குறாரு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, யூதர்களுடைய நேரம் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க சரி பாதியை பிரிக்கிறாங்க. பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவர், முதலாம் மணி வேலை அப்படிங்கிறது காலையில் 6 மணி. காலையில் 6 மணிங்கிறது தான் அவங்களுடைய முதலாம் மணி வேலை. அப்போ 3ஆம் மணி வேலை அப்படின்னா நம்முடைய கணக்கீடு படி 9 மணி. சரிங்களா? முதல் மணி வேலை அப்படிங்கிறப்போ எத்தனை மணின்னா 6 மணி. அந்த திராட்சை தோட்டத்து எஜமான் வேலைக்கு ஆட்களை கூப்பிட்றப்ப என்ன செய்யறாரு? முதலாம் மணி நேரத்துல கொஞ்சம் ஆட்களை என்ன செய்யறாரு? வேலைக்கு சேர்க்கிறாரு. அது எத்தனை மணி? 6 மணி. அவங்களுடைய வேலை நேரம் அப்படிங்கிறது காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், அந்த 12 மணி நேரம். அதில் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த முதலாம் மணி நேரத்தில் வேலையில் சேர்ந்தவனுக்கும் ஒரு கூலி கொடுக்குறாரு. 11ஆம் மணி வேலையில் வேலைக்கு சேர்ந்தவன் அப்படின்னா அவன் எத்தனை மணிக்கு சேர்ந்திருக்கான்? 5 மணி சாயந்தரம். சரியா? 12ஆம் மணி வேலைன்னா 6 மணி ஆயிரும். அப்படிங்கிறப்போ அவங்க என்ன செய்யறாங்க? 5 மணிக்கு வேலைக்கு 1 மணி நேரம் மாத்திரம் வேலை பார்த்தவனுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறாரு. அப்போ அதனாலதான் அவன் கேட்குறான், காலையில் நான் நேரத்தில் வந்தேன், பகலுடைய வெயிலையும் உஷ்ணத்தையும் நான் என்ன செஞ்சேன்? சகிச்சு 12 மணி 1 மணி 2 மணிங்கிறப்ப நான் எல்லாம் வேலை பார்த்தேன். இவன் என்ன செஞ்சான்? அந்த நேரத்தில் எங்க இருந்தானே தெரியல. ஆனா 11ஆம் மணி வேலையில வந்த எங்களையும் இவர்களுக்கு சமமாக்கினீரே அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த நேர கணக்கீடுதல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் அவங்களுடைய நாளை நம்ம என்ன செய்ய முடியும்? புரிஞ்சுக்க முடியும். சரியா? அப்ப நம்ம காலையில 6 மணிங்கிறது அவங்களுடைய முதலாம் மணி. இதுல அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல அவங்க எந்த மணி சொல்றாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 2 3ஆம் மணி வேலை. 3ஆம் மணி வேலைன்னா நம்ம டைமுக்கு என்னது? காலையில் 9 மணி. அப்போ அவங்களுடைய டைமை பொறுத்த வரைக்கும் 3ஆம் மணி வேலை ஆயிற்று அப்படின்னா காலையில் 9 மணிக்கு யாருப்பா குடிக்கிறா அப்படிங்கிறத தான் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. அது மாதிரி 12ஆம் மணி வேலை அப்படின்னா எத்தனை மணி? 12ஆம் மணி வேலைன்னா 6 மணி. சரி, 9ஆம் மணி வேலைன்னா அப்போ என்னது? ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி வேலைன்னா 3 மணி.
மதியம் 3 மணி. சரி, இப்போ இந்த வசனத்துக்கு வருவோம். அங்க என்ன சொல்லியிருக்கு? ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம். அது வந்து ஒரு ஒரு அவங்களுடைய நேர கணக்கீடு. சரியா? அதே மாதிரி ராத்திரி வேலைகளை 4 நேரங்களா பிரிப்பாங்க. 4 ஜாமங்கள். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நைட் எப்போ ஆரம்பிக்குது? ஈவினிங் 6:00. ஈவினிங் 6 to 9, 6 மணிலிருந்து 9 வரைக்குங்கிறது முதலாம் ஜாமம். நைட்டு 9 மணிலிருந்து 12 மணி வரைங்கிறது 2ஆம் ஜாமம். 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம். 3 மணிலிருந்து விடிய கால 6 மணி வரைக்கும் இருக்கிறது 4ஆம் ஜாமம். இயேசு 4ஆம் ஜாமத்தில் சமுத்திரத்தின் மேலே நடந்து வந்தார் அப்படின்னா அந்த டைம் என்ன? 3 மணிலிருந்து 6 மணிக்கு இடைப்பட்ட நேரம். சரியா? அப்போ பகல் அப்படிங்கிறது நேரம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வச்சு காலையில் 6 மணிங்கிறது நமக்கு காலையில் 6 மணிங்கிறது அவங்களுடைய முதலாம் மணி. நமக்கு வந்து நைட்டு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 12 மணி முடிஞ்ச உடனே 1 மணின்னு ஆரம்பிக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. காலையில் 6ங்கிறது தான் 1 மணி. நம்ம காலையில் 6 மணின்னு சொல்லக்கூடியதான் அவங்களுக்கு பொழுது விடிகிறப்போ ஃபர்ஸ்ட் ஹவர் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அது மாதிரி ஜாமம் 4 ஜாமங்கள் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறப்போ அந்த நேரங்களை வாசிக்கிறப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி படிச்சீங்கன்னா என்ன செய்ய முடியும்னா சில காரியங்களை உங்களை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இந்த 9ஆம் மணி இந்த 9ஆம் மணி வேலை, இதுக்கு சில முக்கியமான காரியங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலை. ஜெப வேலையாகிய பகல் 3 மணிங்கிறது அவங்களுடைய ஜெப வேலையாம். பகல் 3 மணிங்கிறது நமக்கு என்ன வேலை? தூங்குற வேலை. டீ டைம். வேலை பார்க்குறவங்களுக்கு, கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு டீ டைம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு லஞ்சு சாப்பிட்டு அப்படி ஒரு குட்டி தூக்கம் போடுற டைம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலை, அதாவது பிற்பகல் 3 மணி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு முக்கியமான ஜெப வேலை. பாருங்க, காலையில் போகிறதுங்கிறது வேற. ஆனால் அந்த மதியம் 3 மணி அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜெப வேலையாக என்ன செஞ்சுருந்தாங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரி, இதில் இருக்கக்கூடிய இன்னும் சில கனெக்ஷன்ஸ் என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ம் ம் ஆ ஆ ஆ தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இல்லை, 3ஆம் வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில், நல்லா பார்க்கணும், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில், எந்த டைமில்? 3 மணிக்கு கொர்நேலியு என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ அந்த 9ஆம் மணி வேலை, அந்த பகல் 3 மணி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அதை ஜெப வேலை அப்படின்னு என்ன செஞ்சுருந்தாங்க வச்சுருந்தாங்க. அது ஒரு ப்ரேயர் டைம். அந்த டைமுக்கு அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் அவங்க ஜெபம் பண்ணுறதுல என்ன செஞ்சாங்க? சரியாக இருந்தாங்க அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மார்க்கு 15. அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலை. 3ஆம் மணி வேலைன்னா எத்தனை மணி? காலையில் 9 மணி. அதுக்கு பிறகு 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் என்ன செஞ்சு? இருளாக இருந்துச்சு. 6ஆம் மணிங்கிறது என்னது? 12. 6ஆம் மணிங்கிறது பகல் 12. 9ஆம் மணி வேலை வரைக்குங்கிறப்போ 3 மணி.
அந்த 9ஆம் மணி வேளையில தான் இயேசு உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். அப்போ அதுவும் எத்தனை மணி தான்? 3 மணி. அந்த நம்முடைய நேரப்படி மதியம் 3 மணி. இயேசு கிறிஸ்துவ காலையில 9 மணிக்கு சிலுவையில் அறைஞ்சாங்க. அவர் வந்து 12 மணியிலிருந்து 9ஆம் மணி வேலை வரைக்கும், அதாவது 3 மணி வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மிகுந்த அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த 3ஆம் மணிக்கு என்ன செய்யறாருன்னா, இயேசு உரத்த சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். மார்க் 15ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள்ல என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. எத்தனாம் மணி வேலையில? 9ஆம் மணி வேலையில. அந்த 9ஆம் மணி வேலை அப்படிங்கிறது அந்த பகல் 3 மணி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யூதர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நேரமா இருந்துச்சு. இந்த அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட அந்த நேரம் இருக்கு பாருங்களேன், அந்த நேரம் அப்படிங்கிறது டீச்சர்களுக்கு அதற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெப நேரமாக என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. சரி, நம்ம மறுபடியும் அந்த 3ஆம் அதிகாரம் வசனத்துக்கு வருவோம். பேதுருவும் யோவானும் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலையில என்ன செஞ்சாங்க? தேவாலயத்திற்கு போனார்கள். சரி, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலை. இப்போ 9 மணி ஜெப வேலை அப்படிங்கிறப்போ எத்தனை மணிக்கு போகணும்? ஜெப வேலை 9 மணி. நம்ம எத்தனை மணிக்கு போகணும்? ஜெப வேலை 9 மணின்னா நம்ம எத்தனை மணிக்கு போகணும்? 10 மணிக்கா? 10:30க்கா? பாருங்க, அந்த டைம் அப்படிங்கிறது ஜெப வேலை அப்படின்னா அந்த டைம்க்கு உண்டான முக்கியத்துவத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்ம எல்லா இடங்களுக்கும் சரியா போயிடுவோம். எல்லா இடத்துலையும் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிடுவோம். எல்லா இடத்துலையும் நம்ம லேட்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்மளை எதுவும் பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்போம். ஆனா ஜெப வேலை அப்படின்னு வர்றப்போ நம்ம அதை ரொம்ப அசட்டை பண்றோம். ஏன் அப்படின்னா, பாஸ்டர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ஜெப வேலையை நம்ம பாஸ்டர் கூட தான் கனெக்ட் பண்ணி பார்க்குறோமே தவிர ஜெப வேலையை தேவனோடு கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறது இல்லை. ஜெப வேலைங்கிறது பாஸ்டருடைய நேரம் இல்லை. சர்வீஸ் டைம் அப்படிங்கிறது பாஸ்டர் தீர்மானித்திருக்கக்கூடியதான ஒரு நேரம். இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது, இதை இது பண்ணியிருக்கிறது பாஸ்டர், இதை சூப்பர்வைஸ் பண்ணுறது இல்லை இதை இது பண்ணுறது பாஸ்ட், அப்படி இல்லை. ஜெப வேலை அப்படிங்கிறது அது தேவனுடைய நேரம். அப்போ அவங்க அந்த நேரத்தை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது தேவனுடைய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெப நேரத்தை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மதித்தார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவனிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாரோரும் அவனை இது அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இப்ப பாருங்க, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுரும் யோவானும் போறாங்க. அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பிச்சை கேட்கறக்கு ஒருத்தன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனால வர முடியாது. அவனை என்ன செய்யறாங்க? தூக்கி கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவன் லேட்டா வரல. யாரு? சப்பானி, பிறவி சப்பானி என்ன செய்யலையா? லேட்டா வரலையா? பிறவி சப்பானி எத்தனை மணிக்கு வர்றான்? இவங்க ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல வர்றப்போ அவன் அவர்களிடத்துல ஏதாகிலும் கிடைக்கும் என்று கேட்டான் அப்படின்னா அவங்க வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அவன் என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். தேவாலயத்துக்குள்ள போறவங்க கிட்ட என்ன செய்யறான்? அவன் கேட்கறான். திரும்பி வர்றவங்க கிட்ட என்ன செய்யல? கேட்கல. திரும்ப வர்றவங்க கிட்ட கேட்கறது அப்படின்னா அவன் ஜெப நேரம் முடிகிறப்ப வந்தா போதும். பாருங்க, பிறவி சப்பானி வரைக்கும் அந்த நேரத்தை என்ன செஞ்சாங்க? அந்த நேரத்துக்கு முன்னாடி
அவங்கள பொறுத்த வரைக்கும் அவனை யாராவது தூக்கிட்டு வரணும். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல பிறவிச்சப்பாணி தேவாலயத்துக்கு போகணும்னா அவனை தூக்கிட்டு வர்றவங்க அவனை வீட்டில் எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ணணும்? அவன் வீடு தேவாலயத்திலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சோ தெரியாது. இவனை தூக்கிட்டு தான் வரணும். அன்னைக்கு 2 வீலர் கிடையாது, 4 வீலர் கிடையாது. சருன்னு எடுத்துட்டு அப்படி முறுக்கிட்டு வரலாம், என்ன செய்ய முடியாது, வர முடியாது. லிட்ரலாக என்ன செய்யணும்? தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வர்றப்ப என்ன செய்கிறாங்க அவங்க? பாருங்க அந்த டைமை எப்படி கீப் அப் பண்ணுறாங்க பாருங்க. டைம் என்ன செய்கிறாங்க? எத்தனை வருஷம் விசுவாசியாக இருங்க, பாட்டு பாடுறப்போ உள்ள இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் நீங்க தேவனை மதிக்கலைன்னு அர்த்தம். தேவனுடைய நேரத்தை மதிக்கலைன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவரை கனம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த ஜெப நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தமாகி என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி, இன்னொன்று ஆராதனை நேரம் நம்ம மதியம் 3 மணிக்கு வைக்கிறோன்னு வைங்களேன், எத்தனை பேர் வருவீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம் பெண்களுக்கு கொடுங்க, நம்ம வாரம் மதியம் 3 மணிக்கு வைப்போம். எத்தனை பேர் வருவீங்க? பெண்கள் ஐக்கிய கொடுங்க, சிஸ்டர் கொண்டு வந்து விடுறதுக்கு வருவீங்களா? சரி, பரவாயில்ல. ஆண்கள் ஐக்கிய கொடுங்க 3 மணி. இவரு நம்ம வரணும்னு என்ன செய்யல நினைச்சிருந்தாருன்னா அந்த நேரத்தை என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, வச்சிருக்க மாட்டாரு. அப்படின்னு ஒரே அடியா என்ன செஞ்சிருவோம்? அந்த டைம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய கன்வீனியன்ஸ் பார்த்து தான் வைக்கிறோம். இப்போ நம்ம ஜெபங்களுடைய நோக்கம் என்ன? எல்லாரும் வரணும் தான். 21 நாள் உபாச ஜெபத்தில் காலையில் 5:30 to 6:30 நம்ம வைப்போம். எதுக்காக? எல்லாருடைய கன்வீனியன்ஸான டைம். ஒரு ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும், வேலை இருக்கும். நம்ம மற்ற டைமில் வைக்கிறப்ப என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதிகாலையில் அப்படிங்கிறப்போ ப்ரேயரை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது போய்க்கலாம். அப்போ கன்வீனியன்ஸ் பார்க்குறோம். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கன்வீனியன்ஸ் என்ன செய்யறதுல என்ன பார்க்கறதுல அவங்க பார்க்கக்கூடியதான டைம் அப்படிங்கிறது எந்த டைம் ஆண்டவர் விரும்பக்கூடியதான நேரம் அல்லது ஆண்டவருக்கு கன்வீனியன்ஸான டைம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு எது கன்வீனியன்ஸான டைம்? எல்லா டைமுமே அவருக்கு கன்வீனியன்ஸான டைம் தான். சரி, இப்போ நீங்கள் ஒரு காரியம் பாருங்க. இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு எத்தனை மணிக்கு போவாங்க? இன்னைக்கு காலையில், சரி பகலில், இந்த வெள்ளிக்கிழமை பகலில் 12-12:30 மணிக்கு போவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கடைகளாக இருக்கட்டும், கீழே பேக்கரி உட்பட அந்த டைமுக்கு என்ன செஞ்சுறாங்க? சற்றை இறக்கிட்டு என்ன செஞ்சுறாங்க? போயிடுவாங்க. அந்த டைம் வியாபாரம் இருக்கக்கூடியதான டைம். அந்த டைம் எங்களுக்கு பீக்கான அவர். அந்த டைம் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதெல்லாம் இல்லை. அந்த டைம் நாங்கள் சற்றை என்ன செஞ்சுருவோம்? இறக்கிடுவோம். அந்த டைம் நாங்கள் என்ன செஞ்சுருவோம்? கடை என்ன செஞ்சிருவோம்? பூட்டிடுவோம். அந்த டைம் நாங்கள் என்ன செய்வோம்? தொழுகை கொடுப்போம். பாருங்க, அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, எதை கனப்படுத்தணுமோ அதை கனப்படுத்திடுறாங்க. அது அவங்க பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய ஏற்பாட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். பட் அவங்க அந்த பிரமாணம், அந்த காரியங்கள் என்ன செய்கிறாங்க? நம்ம கிருபை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கொடுக்கக்கூடியதான கிருபைகளை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அசட்டை பண்ணக்கூடாது. அந்த டைம் அதை கர்த்தர் என்ன செய்வார்னா பார்ப்பார். சரி, இவங்களுக்கு எதுக்கு போய் பகலில் ஒரு 3 மணிக்கு எதுக்கு அது ஒரு ஜெப வேலைன்னு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் என்ன செய்யுது இருக்குது. சரி, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் நீங்கள் வசனங்களை என்ன செய்யுங்க? குறிச்சுக்கங்க. எல்லா வசனங்களையும் நம்ம இங்கே வாசிக்க முடியாது. ஸோ நீங்கள் வசனங்களை என்ன செய்யுங்க? குறிச்சுக்கங்க. அதில் சில மணி நேரங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். சில பலிகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறார். ஸோ 41ஆம் வசனத்தில் அங்கே 2 ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக்க சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். 39ஆம் வசனம், ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் என்ன செய்யுங்க? பலியிடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். 41ஆம் வசனம், மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு
காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக செலுத்த கடவாய். சரி, அதே மாதிரி என்னாகமத்தின் புஸ்தகம் என்னாகமும் 28ஆம் அதிகாரம், என்னாகமும் 28ஆம் அதிகாரம் 3-8 வரைக்கும் இருக்கக்கூடியதான காரியங்கள்ல இதை என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. நீங்கள் 3ஆம் வசனம் பாருங்க. நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால் நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிடணும். காலையிலே ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையிலே ஒரு ஆட்டுக்குட்டியும் என்ன செய்யணும்? பலியிடணும், போஜன பலியாக அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்லிட்டு அதை 8ஆம் வசனத்துல திரும்ப சொல்றாரு. காலையில் போஜன பலிக்கும் அதன் பான பலிக்கும் ஒப்பாகவே மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியா என்ன செய்யணும்? செலுத்தணும். இவங்களுக்கு காலையில என்ன செய்யணும்? பலி செலுத்தணும், மாலையிலையும் பலி செலுத்தணும். இப்போ அவங்களுடைய இரவு அப்படிங்கிறது மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்குமே, ஆனால் மாலைங்கிறது எது? 3 மணி. சரிதானே? நமக்கு இருக்கக்கூடியதான நேரம்ங்கிறது வேற. நமக்கு ஈவினிங் 6 தான் நம்ம என்ன செய்யறோம்? மாலைன்னு என்ன செய்யறோம்னு சொல்றோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் காலைங்கிறது 6 மணி, 9 மணிங்கிறதெல்லாம் காலை. அதுக்கப்புறம் 12 மணிங்கிறது நண்பகல். அதுக்கு பிறகு மாலை அப்படிங்கிறது 3 மணி. இரவு அப்படிங்கிறது 1ஆம் ஜாமம் அப்படிங்கிறது 6 மணிக்கு என்ன செய்து ஆரம்பிக்கும். இப்போ யூதர்களை பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாண காலத்துல இருந்தே அவங்களுடைய மாலை பலி அப்படிங்கிறது 3 மணி. அந்த பலி செலுத்தக்கூடியதான நேரம் அப்படிங்கிறது அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அதை மாலை பலின்னு வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் கிறிஸ்து என்ன செஞ்சார்னா ஜீவனை என்ன செஞ்சார்? விட்டார். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பலிகள் எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கனெக்ஷன் இருக்கிறத நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போ அந்த மாலை பலி செலுத்தக்கூடியதான அந்த நேரத்துல இப்ப இயேசு பாருங்க, காலையில என்ன செஞ்சாருன்னா 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். சரியா? இப்போ இங்க பாக்குறோம், காலையில் பலி செலுத்துற அந்த போஜன பலிக்கும் அதன் பான பலிக்கும் ஒப்பாகவே மாலையில மற்ற ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? அடிக்கணும். காலையில ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கணும், மாலையில ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கணும். காலையில என்ன கேட்டகரியில என்ன வயசுல என்ன ஆட்டுக்குட்டி அடிச்சியோ அதுக்கு ஒப்பான ஆட்டுக்குட்டியை நீ என்ன செய்யணும்? மாலையிலையும் அடிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. 2 ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. ஆனா இங்க வர்றப்போ கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா ஒரே ஆட்டுக்குட்டியாக அவர் காலையில அடிக்கப்பட்டார், மாலையில என்ன செஞ்சாருன்னா ஜீவனை என்ன செஞ்சாரு? விட்டார் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஸோ இந்த நேரம் அப்படிங்கிறது அந்த எருசலேம் தேவாலயத்துல பலி, அந்த தூபம் செலுத்தக்கூடியது, ஜெபத்தோடு கூட கனெக்ட் ஆகக்கூடியதான ஒரு நேரமா இருந்துச்சு. அப்போ யூதர்களுடைய தேவாலயத்துல அந்த நேரங்கள்ல மாலை பலி செலுத்தக்கூடியதான நேரத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தேவாலயத்துக்கு வருவாங்க. அந்த ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் என்ன செய்யறாங்க? போறாங்க. அந்த ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல அந்த பிறவி சப்பானி ஆகிய மனுஷனும் என்ன செய்யறாங்க? போறாங்க அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஸோ அங்க ஒரு ஒரு நிறைய நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த நேரத்துக்கு வருவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த மாலை பலி செலுத்தக்கூடிய நேரத்துல வருவாங்கன்னு தான் இந்த பிறவை சப்பானியும் என்ன செய்யறான்னா அவன் அங்க போறான் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். சரியா? சரி, இன்னொரு இதையும் பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18:36. அந்தி பலி செலுத்தும் நேரத்துல தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து அந்தி பலி செலுத்தக்கூடியதான நேரம். அந்தி பலிங்கிறது என்னது? இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, and it came about at the time of the offering of the evening sacrifice. ஸோ அந்தி பலிங்கிறது என்னது? இந்த மாலை நேரத்துல செலுத்தக்கூடியதான அந்த பலி செலுத்தக்கூடியதான நேரத்துல எலியா தீர்க்கதரிசி வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது 9ஆம் மணி வேளையில நம்முடைய மதியம் 3 மணிக்கு தான்
என்ன செய்யறாருன்னா அந்தி பலி செலுத்தி என்ன செய்யறாருன்னா அவர் ஜெபம் பண்ணி என்னை கேட்டருளும் சொல்லி ஜெபம் பண்றப்பதான் அந்த ஒரு ஒரு வானத்திலிருந்து என்ன செய்யுது, அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டது அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையில என்னை என்ன செஞ்சாரு, தொட்டான் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். ஸோ அந்தி பலியினுடைய நேரம், ஜெப வேலை. அப்போ தானியேலும் அவர் பத்திரத்திற்கு முத்திரை வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே பகல் 3 மணிக்கு ஜெபம் பண்ணுகிறதான அனுபவம் அப்படிங்கிறது தானியேலுக்கு என்ன செஞ்சு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவர் ஜெபம் பண்றப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவரை தொட்டார் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். ஸோ இதே நேரத்தில் தான் பேதுருவும் யோவானும் என்ன செய்றாங்க, தேவாலயத்துக்குள்ள போறாங்க. ஸோ அங்க பிறவி சப்பானி என்ன செய்றான், சுகம் அடைந்தான் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். ஸோ அந்த நேரத்திற்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு அழகான பேரை கொடுத்திருக்கிறாரு, பிரேயர் ஹவர், ஜெப வேலை. எலியாவுக்கு ஒரு ஜெப வேலை இருந்துச்சு, பேதுருவுக்கு ஒரு ஜெப வேலை என்ன செஞ்சு இருந்துச்சு, யோவானுக்கு ஒரு ஜெப வேலை என்ன செஞ்சு இருந்துச்சு, தானியேலுக்கு ஒரு ஜெப வேலை என்ன செஞ்சு இருந்துச்சு. அந்த ஜெப வேலை அப்படிங்கிற அந்த நேரத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஜெபம் பண்ணப்போ அவங்க ஜெபங்கள் அங்கீகரிக்கப்பட்டது, அவங்க ஜெபங்கள் பதிலை பெற்றது, அவங்க ஜெபத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு கேட்டார் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். காபிரியேல் தூதன் அவரை வந்து என்ன செஞ்சார், தொட்டார் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். ஸோ நம்ம அந்த ஜெப வேலை அப்படிங்கிறதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்வாரு பார்ப்பார். சரிதானே? சரியா? ஜெப வேலைங்கிறது நம்ம சர்வீஸ் டைம்ங்கிறது எத்தனை, மார்னிங் 8:30. அந்த 8:30 அப்படிங்கிறது வந்து என்ன செய்யணும், நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட்டு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி, ஆரம்ப ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த துதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், சர்ச்சுக்குள்ள இருக்கணும். அந்த பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தையும் கனத்தையும் நம்ம கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுவார். நம்ம கத்தரை அசட்டை பண்ற வரைக்கும், நம்ம கத்தரை கனப்படுத்தாத வரைக்கும், நம்ம கத்தருக்கு கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தை கொடுக்காம நம்ம ஆண்டவரை, ஆண்டவருடைய நேரத்தை, அந்த ஆண்டோடைய பிரசன்ஸை நம்ம அசட்டை பண்றப்போ நம்ம ஜெபங்கள் அசட்டை பண்ணப்படும். அது ஆண்டவருடைய நேரம், நம்ம கொடுக்குற நேரங்கிற 2 மணி நேரம் தான். 2 மணி நேரத்தை முழுமையை என்ன செய்யணும், கொடுக்கணும். நீங்க கம்பெனியில் 10 நிமிஷம் இன்னைக்கு லேட்டாக போனால் ஆஃப் டே சேலரி கட்டு அல்லது 1 ஹவர் சேலரி கட்டு, நிறைய சிஸ்டம் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு. பயோமெட்ரிக் போய் என்ன செய்யணும், ஃபிங்கர் பிரிண்ட் என்ன செய்யணும் வைக்கணும். பயோமெட்ரிக்லாம் அடுத்த கட்டம் என்னது, போய் என்ன செய்யணும், அது முன்னாடி என்ன செய்யணும் நிற்கும். ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன செஞ்சிடும், சிஸ்டமில் அப்டேட் ஆயிரும். ஒரு செகண்ட் கூட என்ன செய்யாது, மிஸ் ஆகாது. இங்கே நம்ம உட்காந்து என்ன செய்யறோம், அட்டண்டன்ஸ் எடுக்கிறோமா, யார் எத்தனை மணிக்கு வர்றாங்கன்ட்டு, யார் எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு அட்டண்டன்ஸ் எடுக்கிறீங்களா? இல்லை, நான் செய்வேன். செக்ஷன் மீட்டிங்கில் செய்வேன். எந்த பாஸ்ட் எத்தனை மணிக்கு வர்றாருன்னு என்ன செய்வேன், நான் டைம் என்ன செய்வேன்னா போட்டு வைப்பேன். செக்ஷன் லெவலில் நடத்தக்கூடியதான ப்ரேயர் நான் உட்காந்து என்ன செய்வேன்னா எழுதிட்டு இருப்பேன். ஒவ்வொருத்தருக்கு இவ்வளோ நேரம் ப்ரேயர் டைம்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு உள்ளே வர்றாங்க, எல்லாத்தையுமே நான் என்ன செய்வேன்னா எழுதுவேன். பரலோகம் நம்மளை என்ன செய்யுதுன்னா பார்க்கத்தான் செய்யும். நம்ம எத்தனை மணிக்கு வர்றோம், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், எத்தனை வேலைக்கு போகணுங்கிறப்ப எத்தனை மணிக்கு நம்ம எந்திரிக்கிறோம், சர்ச்சுக்கு போகணுங்கிறப்ப எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம். திங்கக்கிழமை காலையில் எந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளைங்களை அனுப்பணும், 6 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு அலாரம் வச்சு என்ன செய்வோம், எந்திரிப்போம், ஓடுவோம். ஆனால் மற்றபடி
நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்ப நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், எத்தனை மணிக்கு நம்ம அலாரம் அடிக்குது, எத்தனை மணிக்கு நம்ம கிளம்புறோம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடியதான அந்த நேரத்தை கத்தர் என்ன செய்றாரு பார்க்கிறார். ஸோ அந்த ஜெப வேலை முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலி நேரமாகிய வேளையிலே என்னை என்ன செஞ்சாரு தொட்டார். ஈவினிங் சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா என்னது? சாக்ரிஃபைஸ்னா தியாகம். ஸோ அந்த அந்தி பலி அப்படிங்கிறது தியாக பலி அப்படின்னு தான் பைபிள் என்ன செய்யுது சொல்லுது. பழைய ஏற்பாடு அப்படிதான் சொல்லுது. ஸோ அந்த நேரத்தில் தான் கிறிஸ்து என்ன செஞ்சார்னா பலியாக கொடுக்கப்பட்டார். கிறிஸ்து யாரு தான்? தியாக பலி அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரியா? ஸோ இது யூதர்களுடைய ஜெப நேரம் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரைட். இப்போ இதில் ஒவ்வொரு வசனமாக என்ன செய்வோம் பார்ப்போம். இதில் ஜெபிக்க சென்றவர்கள் யாரு? பேதுருவும் யோவானும். இவங்க எங்க போறாங்க? ஜெபம் பண்றதுக்காக என்ன செய்றாங்க? போறாங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பெந்தேகோஸ்தே நாள் என்று வந்தபோது அவங்க மேலே ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுது. 3000 பேர் என்ன செஞ்சாங்க? சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு பேதுருவும் யோவானும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்றப்போ அவங்க ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி வேலையில தேவனுடைய ஆலயத்திற்கு போனார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஸோ இங்க 1ஆம் அதிகாரம் அப்படிங்கிறது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரங்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பேசுது. 2ஆம் அதிகாரம் அப்படிங்கிறது தேவனுடைய வல்லமையை பேசுது. 3ஆம் அதிகாரம் அப்படிங்கிறது தேவ வல்லமைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி பேசுது. ஸோ 3ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜெபம் பண்றதுக்கு என்ன செய்யறாங்க? போறாங்க. ஜெபம் பண்றதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? போறாங்க. ஆவியினுடைய நிறைவை பெற்றதற்கு பிறகும் அவங்க என்ன செய்யல? ஜெபம் பண்றது என்ன செய்யல? விடல. ஜெபம் பண்றதுக்கு போறதை என்ன செய்யல? விடல. அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகும் பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு பிறகும் அவங்களுடைய ஜெப வேலையில ஒரு சேஞ்சஸ் என்ன செய்யல? இல்லை. முன்பு செய்து வந்தபடியே அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு நாள் நல்ல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசி நிறைவை பெற்று ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்தி அடைஞ்சிடறோம். அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் என்ன செஞ்சிருவோம்? சேர்ந்தாப்புல லீவ் போட்டுருவோம். ஏன்? நான் நேற்றே நிறைய ஜெபம் பண்ணிட்டேன். என்ன செஞ்சுட்டேன்? நிறைய ஜெபம் பண்ணிட்டேன். அதனால என்ன செய்வேன்? இன்னைக்கு ரெஸ்ட். அவங்க பாருங்க, அந்த ஆவியினுடைய நிறைவு அப்படிங்கிறது என்ன செய்யலைன்னா ப்ரேயரை ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நமக்கு எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய அனுபவம் வந்திருக்கலாம், எவ்வளோ ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனங்களை பேசி என்ன அடையாளங்களை வேணாலும் செஞ்சிருக்காங்க. 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி 3000 பேரை ஞானஸ்நானம் கொடுத்து அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஜெபம் பண்றதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றதுக்கு பிறகு ஜெபம் தேவையில்லை அப்படிலாம் இல்லை. இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் ரொம்ப டைட் ஷெட்யூல், அதனால எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லைன்னா அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன செய்வார்? நிராகரிப்பார். அது எல்லாம் தேவையில்லை. நம்ம எவ்வளவு நிறைவை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு அபிஷேகத்தினுடைய நிறைவு நமக்குள்ள இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஜெப வேலை, ஒருவேளை அந்த 3ஆம் மணி வேலை தான், பகல்ல 3 மணிக்கு தான் அப்படின்னு தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒருவேளை வேலைக்கு போகிறதுனால பகல் 3 மணிங்கிறது அது அங்கே உங்கள் வேலை நேரமாக இருக்கும். அங்கே போயிட்டு வந்துட்டு நான் 3ஆம் மணி வேலைன்னா என்னுடைய ஜெப வேலை, நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. வேற பக்கம் போன்னு சொல்லிடுவேன். நீ வேலையை செய்ய வேண்டாம் போன்னு என்ன செஞ்சுறாங்க? அனுப்பி விட்ருவாங்க. அது இல்லை, நமக்குன்னு ஒரு ப்ரேயர் டைம், நமக்குன்னு ஒரு ஜெப வேலை. இந்த டைம்னா நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? தெரியணும். அந்த டைம்ல தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும். நம்ம நேரம் தான், நம்ம நேரத்துக்கு என்ன செய்யலாம்? அந்த டைமை என்ன செய்யலாம்? ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த
டைம்ங்கிறது நமக்கு எந்த நேரத்துல சூட்டபுளா இருக்குமோ அந்த நேரத்துல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நேரம் அது. அது அதிகாலையில இருக்கலாம், அது நள்ளிரவுல இருக்கலாம். நாள் 12 மணிக்கு துவங்குது. அதனால 12 to 1 மணிக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தூங்குறேங்கிறவங்க இருக்கிறாங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ பொறுத்தவரைக்கும் அவருடைய பல ஜெப நேரங்கள் பார்க்குறப்ப, அவர் அதிகாலையில இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் என்ன செஞ்சாருன்னா, தனித்து ஜெபம் பண்ணினார். ஸோ அந்த பிரேயர் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமை ஃபிக்ஸ் பண்ணி, அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? போய் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? நிற்கணும். என்ன ஆனாலும் அந்த நேரம் அப்படிங்கிறது தேவ சமூகத்தில் நம்ம நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சோம்னாலே, நம்ம லைஃப்ல பல ஆண்டுகளாக உடைபடாத கட்டுகள் எல்லாம் என்ன செஞ்சிரும்? உடைஞ்சிரும். எங்கேயாவது போய் யாரோ ஒருத்தர் கட்டை உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, கட்டை உடைங்கன்னு சொல்லிட்டு மண்டையை கொடுத்துட்டு நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் நமக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்னு இருக்கா? இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளான விசுவாசியும் போய் என்ன செய்றாங்க? தலையை கொடுத்துட்டு தான் என்ன செய்றாங்க? நிற்கிறாங்க. ஊழியக்காரங்க கிட்ட ஜெபம் பண்றதுல தப்பு இல்லை. ஆனா கட்டை உடைங்க, மண்டை உடைங்க, என்னை ஏதாவது பண்ணுங்க, என் குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், இப்படி போய் தலையை கொடுத்து நிற்கக்கூடாது. ஜெப வேலைங்கிற ஒண்ணு சரியா இருந்துச்சுன்னா பாருங்க, சில காரியங்களை நம்ம தான் சரி பண்ணணும். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் அலைன் பண்ணணும். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் என்ன செய்யணும்? ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஆண்டவரே இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, நம்ம வாழ்க்கையே மாறிடும். நம்ம வாழ்க்கையே மாறிடும். எப்படி உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கேட்கக்கூடிய விதத்துல நம்ம மாறாது, என் வாழ்க்கை இப்படிதான், என் தலையெழுத்து இப்படிதான், நான் வாங்கி வந்த வரம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பல காரியங்கள் மாறிடும். நம்ம மாறணும்னா போதும். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம வாழ்க்கையை மாத்துறது ரொம்ப சுலபம். அந்த ஜெப நேரங்கிறது நம்மளை என்ன செஞ்சிடும்னா உருமாற்றிடும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு மறுரூபம் என்ன செஞ்சிடும்னா நமக்கு வந்துரும் அப்படின்னு என்ன செய்றோம்? பார்க்குறோம். இதுல பாருங்க, பேதுருவினுடைய குணாதிசயம் வேற, யோவானுடைய குணாதிசயம் வேற. பேதுரு எப்படிப்பட்டவர்? பேதுரு முன்கோபி, ரொம்ப போல்டான கேரக்டர். சமுத்திரத்துல இறங்குறதுனாலும் டப்புன்னு எந்திரிச்சு என்ன செஞ்சிருவாரு? குதிச்சிருவார். காதை வெட்டுறதுனாலும் வாள் சண்டையெல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவரே, பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என்ன செஞ்சான்? காதை என்ன செஞ்சுட்டான்? வெட்டிட்டான். மீனை வெட்டின எனக்கு காது வெட்ட தெரியாதா? பாருங்க அழகா கட் பண்றேன்னு என்ன செய்யறான்? பேதுருவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போல்டு தான். ஏதோ வேலைக்காரி முன்னாடி மறுதளிச்சிட்டாரு அப்படிங்கறக்காக பேதுருவை நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவர் அந்த அளவுக்கு போல்டான கேரக்டர். செய்யணும்னு நினைச்சாருன்னா யோசிச்சுலாம் இருக்க மாட்டாரு, உடனே என்ன செஞ்சிருவாரு? செஞ்சிருவாரு. யோவானை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை. எதையா ஒன்று பேசி நம்ம ஏன் வாங்கி கட்டிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பல நேரங்களில் என்ன செய்வார்னா அமைதியாகவே இருப்பார். இயேசு கிறிஸ்து ஏதாவது கேள்வி கேட்டாருனாலும் என்ன செய்வார்? அமைதியாகவே இருப்பார். பேதுரு இருக்கிறார், அவர் என்ன செய்வார்? பதில் செய்வார், பதில் சொல்லுவார். கிளாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் டீச்சர் ஏதாவது கேள்வி கேட்குறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுற மாதிரி யோவான் பெரும்பாலான நேரங்களில் பேதுரு தோளில் தட்டி விட்டு அவர் அமைதியாகவே இருப்பார். அதனால தான் பேதுரு பல நேரங்களில் வாங்கி கட்டிக்குவார். அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு? இயேசு கடிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன செய்வாரு? இவர் ரொம்ப போல்டான கேரக்டர், இவர் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான கேரக்டர். பாருங்க, பர்சனாலிட்டி வேற, கேரக்டர் வேற. இவங்க ரெண்டு பேருடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது வேற, ஒவ்வொருடைய சுபாவங்கள்ங்கிறது வேற. ஆனா பர்பஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ரெண்டு பேருடைய நோக்கம்ங்கிறது ஒண்ணுதான். அப்போ வெவ்வேறு குணாதிசயங்கள், வெவ்வேறு பர்சனாலிட்டி, வெவ்வேறு விதத்துல இருக்கக்கூடியதான நபர்கள். ஆனால் பர்பஸ் அப்படின்னு வர்றப்போ ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா தேவாலயத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. நம்ம எல்லாரும் ஒரே குணாதிசயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரே பர்பஸ் இருக்க வேண்டியது அவசியம். நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரே நோக்கம் என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல இவங்க எதுக்கு சர்ச்சுக்கு போனாங்க?
எதுக்கு போனாங்க? எதுக்கு போவாங்க? ஜெபம் பண்றதுக்கு போவாங்க. இவங்க ஜெபம் பண்றதுக்கு போற நேரத்துல இவங்க கிட்ட என்ன செய்றான்? ஒருத்தன் விண்ணப்பத்தை என்ன செய்றான்? வைக்கிறான். இவங்க கிட்ட என்ன செய்றான்னா, வேற ஒருத்தன் என்ன செய்றான்? இவர்கள் தேவனை நோக்கி பார்க்க போகிறார்கள். அங்க வழியில இவர்களை நோக்கி பார்த்துட்டு என்ன செய்றான்? ஒருத்தன் என்ன செய்றான்? உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன் சூழ்நிலை என்னன்னு பார்க்கிறப்போ, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பாணியாய் பிறந்த ஒரு மனுஷன். அவன் என்ன செய்றாங்க? தேவாலயத்துக்கு சுமந்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு என்ன செய்றோம்? பார்க்கிறோம். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் என்ன செய்வாங்க? வைப்பார்கள். இது வந்து டெம்பிள் கேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, பியூட்டிஃபுல் கேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அலங்கார வாசல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அலங்கார வாசல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதை பத்தினதான தெளிவான விவரங்கள் எதுவும் என்ன செய்யலைன்னா இல்லை. ஆர்கியலாஜிக்கல் தொழில் இதை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்றாங்க. பட் சொல்லக்கூடிய பொதுவாய் சொல்லக்கூடியதான கருத்து என்ன அப்படின்னா, ஏரோது த கிரேட், மகா ஏரோது தேவாலயத்தை திரும்ப புதுப்பிச்சு கட்டுறப்போ அதுல வந்து அந்த வாசல் அப்படிங்கிறத ரொம்ப பிரம்மாண்டமா என்ன செஞ்சார்னா எடுப்பித்து கட்டினார். அதற்கு பிறகு அந்த ஆலயம் அப்படிங்கிறது, அந்த வாசல் அப்படிங்கிறது அலங்கார வாசல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுன்னா அழைக்கப்பட்டது அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. பெரும்பாலான ஜனங்கள் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அந்த வாசலை என்ன செஞ்சாங்க? பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் அநேக மக்கள் பிரவேசிக்கிற அந்த வாசல் அண்டையில அவனை கொண்டு வந்து என்ன செய்வாங்க? வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுதுன்னா வசனம் சொல்லுது. இவனுக்கு வயசு என்னது? தன் தாயின் வயிற்றிலிருந்து பிரவிச்ச பாணி. அவனுடைய வயது 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:22. சொஸ்தமாக்கப்பட்டவன் ஏறக்குறைய 40 வயதிற்கு மேற்பட்டவனா என்ன செஞ்சான்? இருந்தான். அப்போ எத்தனை வருஷமா தேவாலயத்துக்கு வரான்னு தெரியல. பெதஸ்தா குளத்தண்டையில இருந்தவன் 38 வருஷமா அந்த குளத்தண்டையில இருந்த மாதிரி இந்த பிறவி சப்பானிங்கிறவன் 40 வருஷமா என்ன செய்யறான்னா இருக்கிறான். 40 வயது பாருங்க, பிறந்ததிலிருந்து அவன் என்ன செய்யலைன்னா நடக்கல. அவன் பிறவி சப்பானி. அவனால எந்த வேலையும் செய்ய முடியாது. இது ஒரு டெம்பரவரி இஷ்யூ கிடையாது. இது ஏதோ திடீர்னு வந்ததான ஒரு பிரச்சனை கிடையாது. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த பொழுது இருந்து அவன் பிறவி சப்பானி தான். அவனை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை சார்ந்து என்ன செய்யறான்? வாழ்றான். தினம் யாராவது ஒரு 4 பேர் என்ன செய்யணும்? வரணும், அவனை தூக்கணும், கொண்டு போய் என்ன செய்யணும்? அங்க தேவாலய தண்டையில வைக்கணும். திரும்ப என்ன செய்யணும்? ஆராதனை முடிஞ்ச உடனே யாராவது ஒருத்தர் 2 பேர் என்ன செய்யணும்? திரும்ப இவனை தூக்கிட்டு போய் என்ன செய்யணும்? வீட்டுக்கு என்ன செய்யணும்? விடணும். பாருங்க, நடக்க முடியல. ஆனா தினமும் அவனை தூக்குறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா வந்தாங்க. 40 வருஷமா 40 வயதிற்கு மேற்பட்டவனா இருக்கிறான். எத்தனை ஆண்டுகளா அந்த ஆலயத்துல உட்கார்ந்து அவன் பிச்சை கட்டிட்டு இருந்தான்னு தெரியாது. ஆனா அவன் பிறந்ததுல இருந்து அவனுடைய லைஃப் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. பல ஆண்டுகளாக அவங்களுடைய லைஃப் என்ன செஞ்சுன்னா அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவனை தூக்கி சுமக்கிறதுக்கு 4 பேர் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அவனை தூக்கிட்டு வர்றதுக்கு 4 பேர் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில அவனுக்கு உதவி செய்யறதுக்கு பாருங்க, 40 வருஷமா அவன் வாழ்க்கை அப்படியே இருந்திருக்கலாம். ஆனா அந்த 40 வருஷமா அவனை தூக்கிட்டு வந்து அங்க வச்சதனுடைய விளைவு தான் பேதுருவையும் யோவானையும் பார்த்த அந்த நாளில அவன் என்ன செஞ்சான்னா சுஸ்தம் அடைந்தான் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அந்த தூக்கி சுமக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஊழியம் தான். 40 வருஷம் விடாம என்ன செய்யறாங்கன்னா தூக்கிட்டு என்ன செய்யறாங்க? வர்றாங்க. சிலரை நம்மளும் என்ன செய்யணும்? ஜெபத்துல தூக்கி சுமக்க வேண்டியது இருக்கும். சிலரை நம்ம என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்துற மூலமா தூக்கி சுமக்க வேண்டியது இருக்கும். சிலர் சோர்ந்து போய் வருவாங்க, விடாய்த்து போய் என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்போ அவங்கள உற்சாகப்படுத்துறது ஒரு தூக்கி சுமக்கிறது தான். என்கரேஜ் பண்றது தூக்கி சுமக்கிறது தான்.
பல நேரங்கள்ல நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா நம்மகிட்ட வந்து ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. ஆனா அந்த பிரச்சனையை நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த பிரச்சனையை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அப்போ அந்த நேரத்துல நம்முடைய வார்த்தைகள் அவங்கள என்ன செய்யும்? பலப்படுத்தும். அவங்கள என்ன செய்யும்? என்கரேஜ் பண்ணும். சிலருக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். மற்றவங்களுடைய பிரச்சனையை எதுக்கு ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துறாரு? அவன் பிரச்சனையை உட்கார்ந்து 4 பேர்ட்ட பேசுறதுக்கா? அவங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு தான். அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். மற்றவங்கள ஜெபத்துல என்ன செய்யணும்? சுமக்கணும். அவங்களுக்காக என்ன செய்யணும்? எதை செய்யறோமோ இல்லையோ, எதை செய்ய முடியுதோ இல்லையோ, முதல்ல என்ன செய்யணும்? பிரேயர் பண்ணணும். ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும்? ஊக்கமாக என்ன செய்யணும்னா, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன செய்யுதுன்னா வசனம் சொல்லுது. ஒரு ஆலயத்தினுடைய அழகு அப்படிங்கிறது அதனுடைய கட்டடத்துல இல்ல. அங்க இருக்கக்கூடியதான பொருட்கள்ல இல்ல. அங்க இருக்கக்கூடியதான மனிதர்கள் மற்றவங்களை எவ்வளவு தூக்கி விடுறாங்களோ, எவ்வளவு உற்சாகப்படுத்துறாங்களோ, எவ்வளவு என்கரேஜ் பண்ணி, எவ்வளவு ஒருத்தர் ஒருத்தர் ஜெபத்துல தாங்குறாங்களோ, அதுல தான் அந்த தேவாலயத்தினுடைய அழகு அப்படிங்கிறது என்ன செய்யுது? இருக்குது. சரி. இப்ப 3ஆம் வசனத்துக்கு என்ன செய்வோம்? வருவோம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அவன் என்ன கேட்கிறான்? பிச்சை என்ன செய்யறான்? கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? 4ஆம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்துல ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். மேக்சிமம் அந்த ஆலயத்துக்குள்ள போகிற எல்லார்ட்டையுமே அவன் என்ன செய்வான்னா பிச்சை கேட்பான். எல்லாருடைய மூஞ்சி என்ன செய்ய மாட்டான்னா பார்த்து கேட்க மாட்டான். ஏன் எங்களை நோக்கி பாருன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, பல நேரங்கள்ல அவன் இப்படி என்ன செய்வான்? கேட்கறான்னா அவனுக்கு தேவை காசு. கையில காசு விழுகிறப்ப என்ன செய்வான்? அது 1 ரூபாயா, 2 ரூபாயா, அது 5 ரூபாயா, 10 ரூபாயா, அது விழுகிறப்பவே அவனுக்கு என்ன செய்யும்? தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய முகத்தையும் என்ன செய்யறதுல பார்க்கறது இல்லை. நேற்று இவர் இவ்வளவு கொடுத்தாரு, முந்தா நாள் இவர் இவ்வளவு கொடுத்தாரு, அதெல்லாம் இல்லை. அப்போ பேதுருவும் யோவானும் இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற நபர்களை போலவே அவர்களும் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்றதுக்கு வர்றாங்க. அவன் உள்ள போறப்போ, அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு எதையா கேட்கறதுக்கு போறப்போ, வெளியில இருக்கிற இவனுக்கு எதையா கொடுத்துட்டு போனா நம்ம ஜெபத்துக்கு நமக்கு ஆண்டவர் ஏதாவது கொடுப்பார் அப்படிங்கிறதுல என்ன செய்யறாங்க? இவன் வெளியில என்ன செய்யறான்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பேதுரும் யோவானும் சொல்றாங்க எங்களை என்ன செய்யணும்? நோக்கி பாருங்கிறப்போ ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவனுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பணம். ஏதாவது என்ன செய்யணும்? கிடைக்கும். எது கிடைச்சாலும் சரி, கிடைக்கிறத என்ன செய்யலாம்? வாங்கிக்கலாம். ஆனா பேதுருவும் யோவானும் என்ன செய்யறாங்கன்னா, எங்களை நோக்கிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பின்னாடி இருந்தது என்னன்னா, தேவனுடைய இன்டென்ஷன். ஆண்டவருடைய அந்த நோக்கத்தோட தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்றாக இருக்கும், நம்மை குறித்ததான தேவனுடைய இன்டென்ஷன், நோக்கம் என்பது வேறாக என்ன செய்யணும்? இருக்கும். அப்போ அவங்க நோக்கிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது உன்னை என்ன செய்யணும்? வாழ வைக்கும். நான் கொடுக்கக்கூடியதான பணம் இன்னைக்கு உன்னுடைய தேவைகளுக்கு போதுமானதா இருக்கலாம், இன்னைக்கு உனக்கு ஆகாரத்துக்கு போதுமானதா இருக்கலாம், இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதா இருக்கலாம். ஆனா நாளைக்கு திரும்ப நீ வந்து இதே இடத்துல என்ன செய்வேன்னா உட்கார்ந்துட்டு இதே மாதிரி என்ன செய்வேன்னா கேட்டுட்டு இருப்ப. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, உனக்கு வந்து இந்த இன்னைக்கு உனக்கு வந்து சர்வை பண்றதுக்கான காரியத்தை நான் கொடுக்க போறது இல்ல, பழைய நிலைமையில நீ வாழ வேண்டியதான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு காசு தேவையில்லை, கால்களை என்ன செய்யறேன்னா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். God did not improve his begging. God ended his dependency.
ஸோ அவன் இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு, இன்னும் அதிகமா பிச்சை கேட்கறதுக்கு என்ன செய்யலைன்னா, இன்னும் அதிகமா வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் அவனை என்ன செய்யலைன்னா உயர்த்தல. அடுத்தவர்களை சார்ந்து வாழக்கூடியதான வாழ்க்கைய அன்னைக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்னா உடைச்சார் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் திரும்ப 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 நான் 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 10 லட்ச ரூபாய் வாங்குற அளவுக்கு என்ன செய்றேன் இருக்கிறேன் அப்படிங்கிறது அல்ல. அது இல்ல. ஸோ இப்போ என்ன சொல்ல, விரலுக்கு தகுந்த வீக்கம். பெரிய கார் வச்சிருக்கிறாரு, இவருக்கு என்ன அப்படின்லாம் இல்ல. 50 லட்ச ரூபா கார்ல 40 லட்ச ரூபா லோன் போட்டு அவர் போயிட்டு இருப்பார். நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபா டூ வீலருக்கு ஒரு 50,000 ரூபா லோன் போட்டு என்ன செஞ்சிருப்போம், போயிட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வசதிக்கு தக்க அளவுக்கு என்ன செய்றாங்க, கடன் அப்படிங்கிறது என்ன செய்யுதுன்னா இருக்குது. டிபெண்டன்சி சார்ந்து வாழ்றது அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா உடைக்கிறாரு. என்ன செய்யறாருன்னா எங்களை நோக்கி பார் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. நிறைய நேரங்கள்ல யாரும் என்ன செய்யறதில்லைன்னா எங்களை பார் அப்படின்னு சொல்லி சொல்ல போறது இல்ல. இவன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா நிறைய கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்புல என்ன செய்யலாம்னா பார்க்குறான். அவங்க என்ன செய்யறாங்கன்னா இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றேன். ஏன் நோக்கி பாருன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, பாருங்க இவங்க சொல்றப்பே தெளிவா சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா முத காரியம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொல்லி சொல்றாங்க. அலங்கார வாசல் அந்த தேவாலய தண்டையில பிறவி சப்பானியாய் பிறந்து 40 ஆண்டுகள் 40 வயதுக்கு மேற்பட்ட அவன் பல வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எல்லாருடைய பார்வை என்பது அவனை பிச்சைக்காரனா தான் பார்த்தேன். ஆனா பேதுருவும் யோவானும் அவனை பிச்சைக்காரனா பார்க்கல, தேவன் மாற்ற போகிற ஒரு மனிதனாக என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. தேவன் சுகப்படுத்த போகிற ஒரு மனிதனை என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. 40 ஆண்டுகள் பிறவி சப்பானி, இதுவரைக்கும் நீ எழும்பல, இதுவரைக்கும் நீ என்ன செய்யல நடக்கல, இதுவரைக்கும் யாரோ ஒருத்தர் உன்னை தூக்கி சுமந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீ என்ன செய்ய போற, நடக்க போற. இனி உன்னை எவரும் என்ன செய்ய போறது இல்ல, தூக்கி சுமக்க போறது இல்ல. இனி நீ வாசல் வரைக்கும் வந்து உள்ள பிரவேசிக்கல, உள்ள என்ன செய்யல, போக முடியாத அந்த அனுபவம் எல்லாம் மாறி இன்னைக்கு தேவன் சுகப்படுத்துகிற அற்புதம் செய்கிற ஒரு மனிதனா என்ன செய்யறாங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஸோ அவங்க சொல்றாங்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல என்ன செய்யலைன்னா இல்லை. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லைன்னா என்னது? உங்ககிட்டையும் எதுவும் இல்லை, என்கிட்டையும் எதுவும் இல்லை. அந்த பூவர்ச்சியை வந்து குளோரிஃபை பண்றாங்களா? என்கிட்டையும் எதுவும் இல்லை, என்கிட்டையும் எதுவும் இல்லை அப்படிங்கிறது அது ஒரு பெருமையா சொல்றதா? சொல்லுங்க பாங்களேன். இப்போ நீங்களே சொல்றீங்க உங்ககிட்ட எதுவும் இல்லையா, என்கிட்டையும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது பெருமையா? இல்லை. அவங்களுடைய நோக்கம் வந்து என்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணல. அவங்களுடைய நோக்கம் நீ வெள்ளியையோ பொண்ணையோ என்கிட்ட எதிர்பார்க்கிற, நீ எதிர்பார்க்கிற அது என்கிட்ட இல்லை, மாறாக உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதான வல்லமை என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஒரு மிகப்பெரியதான கேள்வி என்ன அப்படின்னா, ஆதி திருச்சபையில இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க, பணம் என்ன செய்யல இல்லை, அவங்க கிட்ட பில்டிங் என்ன செய்யல இல்லை, அவங்க கிட்ட டெக்னாலஜி என்ன செய்யல இல்லை, அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா தேவ வல்லமை என்ன செஞ்சு இருந்துச்சு. அவர்கள் விசுவாசத்தை தூக்கி சுமந்தார்கள், அவர்கள் நம்பிக்கையை தூக்கி சுமந்தார்கள், அவர்கள் தேவ பிரசன்னத்தை தூக்கி சுமந்தார்கள், அவர்கள் தேவ வார்த்தையை தூக்கி சுமந்தார்கள், அவர்கள் தேவ வல்லமையை தூக்கி சுமந்தார்கள், அவர்கள் அந்த அந்த பாரத்தை என்ன செஞ்சாங்கன்னா தூக்கி சுமந்தாங்க. வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா என்ன இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாரம் இருந்துச்சு. பல ஆண்டுகளாய் நடக்க முடியாத இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நின்று என்ன செய்யறாங்கன்னா எங்களை நோக்கி பார் அப்படின்னு என்ன செய்யறாங்க பேசுறாங்க.
ஸோ அந்த ஒரு கம்பேஷன், அந்த ஒரு பாரம் என்ன செய்யணும்? வேணும். நம்மளை சுற்றி இன்னைக்கு அநேக மனிதர்கள் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. ஸோ அவர்களை குறித்ததான பாரம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். ஆ, இந்த இ-சேவை மையம் பிரபா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஓ அவங்களுடைய வேலை வந்து அந்த சென்டருக்கு வரக்கூடியதான நபர்கள் ஒரு காரியத்தை அப்ளை பண்ணணுன்றாங்க, ஏதாவது கேட்குறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் வாங்குறது அது அது அவருடைய வேலை. அதை தாண்டி காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்த ஒருத்தர்கிட்ட என்ன பிரச்சனை, எதுக்காக காப்பீடு, என்ன காரணம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு கேன்சர், அவங்க மனைவிக்கு கேன்சர்ன உடனே அவர் விடாப்பிடியா அந்த நபர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளா தொடர்ந்து பேசி கடைசியில் என்ன செஞ்சாருன்னா, நாங்கள் எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு வரேன் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு என்னையும் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாப்புல வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அவங்க கேன்சர் 4th ஸ்டேஜ் இந்த கட்ரோட்டில் இருக்கிறாங்க. அவங்க மனைவிக்கு தெரியாது, 2nd ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், எப்படியாவது அவங்களுக்கு ஜெபம் பண்ணா ஒரு அற்புதம் நடந்துராதா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு பாருங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நமக்கு ஆண்டவர் அருளின வார்த்தைகள் என்ன செய்யணும்? சொல்லணும். ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. சுகப்படுத்துறது சுகப்படுத்தாது அது கர்த்தருடைய காரியம். ஆனா அவங்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அவங்க கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னா, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ ஏதாவது ஒண்ணு நம்ம பெலனுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்ம எதையாவது என்ன செய்யணும்? செய்யணும். செய்யும் பொழுது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் என்ன செய்வார்? செய்வார். அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, எப்பேற்பட்ட காரியத்திலையும் தேவன் என்ன செய்வார்னா, சுகத்தை தர இயலும். தேவன் அற்புதம் செய்ய இயலும். ஸோ நம்ம வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் நம்மகிட்ட ஒருத்தர் பிரச்சனை சொல்றாங்க, ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு வியாதி, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்றாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? சொல்லிடணும், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் சீக்கிரம் உங்க பிரச்சனை என்ன செய்வாரு? மாத்துவாரு அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும், ஜெபம் பண்ணணும். கடன் பிரச்சனைன்னு வர்றவங்க கிட்ட நான் தாரேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்? பணம் கேட்கறதுக்காக கூப்பிட்றாங்கன்னு எடுக்க மாட்டாங்க. ஜெபம் பண்ணுங்க. எல்லாருடைய பிரச்சனைகளையும் நீங்கள் ரெட்டிஃபை பண்ண முடியாது, ஆனால் தேவனால் என்ன செய்ய முடியும்? தீர்க்க முடியும். அவங்க விசுவாசத்தில் கொஞ்சம் என்ன செய்யட்டும்? வளரட்டும். அவங்க விசுவாசத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க? ஊக்கப்படுத்துங்க. உற்சாகமான வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யுங்க? பேசுங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நம்மை கொண்டு அநேகருடைய வாழ்வை என்ன செய்வார்? மாற்றுவார் அப்படின்னு என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். சரி, மீதி காரியங்களை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, அலங்கார வாசல் அந்த தேவாலய தண்டையில் நடந்த காரியங்களை பார்க்கிறோம். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனாலும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே வல்லமையை வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். தேவரீர் 40 ஆண்டுகள் பிறவி சப்பானியாய் இருந்த அவனுடைய வாழ்க்கை மாறினதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், இன்றைக்கும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறவர். பேதுருவும் யோவானும் ஆண்டவரே அந்த மனுஷனுடைய வாழ்வை மாற்றினது போல இங்கே இன்றைக்கு வேதவோட வகுப்பில் கேட்ட ஒவ்வொருவரும் அநேகர் வாழ்வை மாற்றுகிறவர்களாய் தேவரே நீர் மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise